இப்போ பிபிஎஃப்ல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன சார்? பிபிஎஃப் ஒன்று லாங் டேர்மு முக்கியமான தருணங்களில் லோன்ஸ் மாதிரி எடுத்து வித்ட்ரா பண்ண முடியும். பட் அதை தாண்டி 15 வருஷத்துக்கு வந்து இப்போ லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் போக போக இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க தான் போகிறாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணுன்றது தான் ஆர்பிஐயோட பெரிய ஒன் ஆஃப் த பாலிசி. கவர்மெண்ட்டும் இன்ஃப்ளேஷனுக்கு கம்மி பண்ணணுன்னு தான் பார்த்துட்டு இன்ஃப்ளேஷன் இப்போ லெஸ் தேன் 3% வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ தான் லாஸ்ட் ஒரு 2-3 ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ரிசல்ட்ஸ் வரும்போதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% வரைக்கும் ரெப்போ ரேட் கம்மி பண்ணாங்க. ஸோ இது போக போக இது இன்னும் இப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா கம்மி பண்ணுவாங்க. இது இந்தியாவுக்கு நல்லது. இந்த பிபிஎஃபோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னு கிடையாது. பட் ஆனால் 15 இயர்ஸ்க்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால பணம் போட்டுகிட்டே வர முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். 10-20 இயர்ஸ் முன்னாடி 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12-14% வரைக்கும்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ குறைஞ்சு இப்போ 7% வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது போக போக இன்னும் குறையும் அப்படின்றது தான் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இன்ஃப்ளேஷனு இதெல்லாம் குறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது. பேங்க் டெபாசிட் ரேட்ஸும் குறைஞ்சிடுச்சு. இதுவுமே குறையும். ஸோ இப்போ நீங்கள் 7.1 கிடைக்குதுன்னு ஆரம்பித்த பிறகு போக போக அது குறைஞ்சதுன்னா ஓவரால் அட் த எண்ட் ஆஃப் 15 இயர்ஸ் எனக்கு இவ்வளோ போட்டேன் இவ்வளோ கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிற அமௌண்ட்டும் குறையும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு போர்ஷன் ரொம்ப மினிமலாக இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பட் பேங்க்கில் ஆல்ரெடி ஒரு பிபிஎஃப் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு பிபிஎஃப் ஓப்பன் பண்ணுறது போஸ்ட் ஆஃபீஸில் தேவையில்லாத வேலைன்னு சொல்லலாம்.